இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக வரைபடத்தில் மத்திய கிழக்கு என்பது எப்போதும் ஒரு தனியாத நெருப்பு வளையமாகவே காணப்படுகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக நாம் கண்டுவரும் போரின் நிலவரம் இதுவரை உலக நாடுகள் பார்த்திராத புதியதொரு புவிசார் அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள், மறுபுறம் தண்ணீருக்கு அடியில் பதுங்கியிருக்கும் ஏவுகணைகள். சமீபத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஏற்பட்ட ஒரு தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை உலகிற்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கள நிலவரம் என்னவோ அதற்கு முற்றிலும் மாறாக இருக்கிறது. ஈரான் தனது எல்லையோர கடற்பகுதியான ஹோர்முஸ் நீர்நிலையில் ஒரு புதிய அதிரடி பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கின் அமைதி என்பது இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது IRGC வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மோதலும், அதன் மூலம் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா என்பதையும் தான். முதலில் நாம் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் தற்போதைய கடல்சார் மோதலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உலக வர்த்தகத்தில் குறிப்பாக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 5இல் 1 பகுதி, அதாவது 100இல் 20% கடந்து செல்லும் மிக முக்கியமான கடல் வழி பாதை தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை. இந்த வழியை கட்டுப்படுத்துபவர்கள்தான் உலக பொருளாதாரத்தின் நாடி துடிப்பை தீர்மானிப்பவர்கள். சமீபத்தில் ஈரானின் IRGC கடற்படை ஒரு கடுமையான மற்றும் தெளிவான எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு விடுத்துள்ளது. இனிமேல் ஹோர்முஸ் நீர் வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அது ஈரானின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் ஈரான் வகுத்துள்ள கடல் வழி பாதையின் மூலமாகவே கடந்து செல்ல வேண்டும். ஈரான் கடற்படை தனது அறிக்கையில் மிக ஆக்ரோஷமாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், ஈரானுடன் முன்கூட்டியே ஒருங்கிணைக்கப்படாமல் தன்னிச்சையாக அறிவிக்கப்படும் எந்த ஒரு கப்பல் போக்குவரத்து பாதையும் தங்களுக்கு செல்லுபடியாகாது. அது மட்டுமில்லாமல் அந்த பாதையில் செல்லும் கப்பல்கள் கடுமையான அச்சுறுத்தல்களையும் ஈரானின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். இனிமேல் இந்த நீரிணையை கடக்கும் அனைத்து கப்பல்களும் ஈரானிய கடற்படை அதிகாரிகளுடன் சேனல் 16 வழியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என உறுதிப்படுத்தியுள்ளது. அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன? ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபா ஒரு முக்கியமான பிரகடனத்தை செய்துள்ளார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யுத்தத்திற்கு முன்னால் இந்த ஹோர்முஸ் நீர்நிலை எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டதோ அந்த பழைய நிலைக்கு இனி ஒருபோதும் அது திரும்ப போவதில்லை. அதாவது போர் முடிவுக்கு வந்தாலும் அல்லது தற்காலிக அமைதி ஏற்பட்டாலும் இந்த மூலோபாய கடல்வழி பாதையை ஈரான் கையிலேயே வைத்திருக்க போகின்றது என்பதுதான் அதன் அறிவிப்பாக காணப்படுகின்றது. இன்று உலக நாடுகள் முழுவதும் ஒட்டுமொத்த போரியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கும் ஒரு கேள்வி, மீண்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மையப்படுத்திய ஒரு போர் வெடிக்க கூடுமோ என்ற பயம்தான் இன்று பல மக்களின் கேள்வியாக இருப்பதும் இதுதான். மறுபுறம் வாஷிங்டனும் தெஹரானுக்கும் இடையே என்னதான் நடக்கிறது? 2 நாடுகளும் சமீபத்தில் பாகிஸ்தான் மூலமாக சுவிட்சர்லாந்தில் வைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அந்த ஒப்பந்தம் பதற்றத்தை குறைப்பதற்கும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது என்பதற்கும் போர் நிறுத்தத்திற்குமான ஒப்பந்தமாக 2 நாடுகளும் பேசிக் கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்க தரப்பில் இருந்து இந்த மத்திய கிழக்கில் ஏற்படும் போர்களுக்கு காரணம் ஈரான் தான் என குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. மார்க்கோ ரூபியோ தன்னுடைய உரையில் ஈரான் மத்திய கிழக்கில் பல கிளர்ச்சி அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் மத்திய கிழக்கின் அமைதியை குழப்பி வருகின்றது என குற்றம் சாட்டுகிறார். அதற்கு பதிலாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் தனது எக்ஸ் தளத்தில் இந்த கருத்தை குறிப்பிட்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக, ஈரான் ஒருபோதும் போரை விரும்பவில்லை என்றும் ஈரானை போருக்குள் தள்ளியது அமெரிக்கா தான் என்றும் இஸ்ரேலால் மட்டும்தான் மத்திய கிழக்கில் அமைதியின்மை நிலவுகின்றது எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆரம்பத்தில் குண்டுகளால் பேசிக் கொண்டிருந்த போர் இப்பொழுது வாய்ப்பேச்சால் நடந்து கொண்டிருக்கின்றனவோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கில் குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் இப்படியான நடவடிக்கைகள் மூலம் மீண்டும் ஒரு போர் உருவாக கூடுமோ என்ற பயம் உருவாகி இருக்கின்றது.
அசர்பைஜானில் ஒரு மாநாட்டில் பேசிய ஈரானின் முதன்மை பேச்சாளர் முகமது பாகர் ஹலீஃபாவ் இந்த ஒப்பந்தத்தை ஈரானின் மிகப்பெரிய வீரத்துக்குரிய வெற்றியாகவும் அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் எனவும் வர்ணித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்களுக்கு தாங்கள் பணியவில்லை என்றும் ஈரானிய மக்களின் விடாப்பிடியான எதிர்ப்பே அமெரிக்காவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தது என்றும் ஈரான் கூறுகிறது. ஆனால் இருதரப்பிற்கும் இடையே இன்னும் மிகப்பெரிய முரண்பாடுகள் தீர்க்கப்படாமல் அப்படியே நிற்கின்றது. அதில் முதலாவது பிரச்சனை, ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் அல்லது சுங்க வரி விதிக்க ஈரான் திட்டமிட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்கா அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஹோர்முஸ் என்பது ஒரு சர்வதேச கடல்வழி பாதை. சர்வதேச சட்டங்களின்படி எந்த ஒரு தனி நாடும் சர்வதேச கடல்வழி பாதையில் செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க முடியாது. பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளும் இதையேதான் விரும்புகின்றன என அமெரிக்கா வாதிடுகிறது. இரண்டாவது பிரச்சனை, ஈரானின் அணுசக்தி திட்டம். இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தை தொடர்ந்து அடுத்த 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தர அமைதி உடன்படிக்கையை எட்ட வேண்டும் என்ற காலக்கெடு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ளது. இந்த 60 நாள் பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி மேம்பாடுதான் மிக முக்கிய விவாத பொருளாக மாறி இருந்தது. அதேபோல ஈரான் தரப்பில் இருந்து நாங்கள் அணுசக்தி தொழில்நுட்பத்தை, அதாவது அணு ஆயுதங்களை உருவாக்கப் போவதில்லை எனவும் அணு சக்தியை எங்களது மின்சார தேவைகளுக்காகவும் நாட்டின் உட்கட்டமைப்புகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவோம் எனவும் வாக்களிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கிய அம்சமாக பலரும் பார்த்து வந்தாலும் இந்த ஒப்பந்தத்தில் பலருக்கும் தெரியாத முக்கியமான அம்சம் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி. உண்மையை சொல்ல போனால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வரப்போகும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் கட்டணம் விதிக்கப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்க அதிபர் தரப்பில் இருந்து வரும் எச்சரிக்கைகளும் மிக தீவிரமானவை. ஒருவேளை ஈரான் இந்த ஒப்பந்தத்தை மதிக்காமல் மீறினால் அல்லது அணுசக்தி விவகாரத்தில் தவறாக நடந்து கொண்டால் தாங்கள் செய்ய வேண்டிய கடுமையான இராணுவ மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வோம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சரி, இப்பொழுது நம் பார்வையை லெபனான் மற்றும் இஸ்ரேல் பக்கம் திருப்ப வேண்டிய கட்டாயத்தில் நிற்கின்றோம். அதற்கான காரணம், லெபனானும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்கள் மீண்டும் ஈரான் அமெரிக்க மோதலை தூண்டிவிடுமோ அல்லது மீண்டும் ஈரானை ஒரு போருக்குள் இழுத்து விடுமோ என்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதன்படி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இப்பொழுது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவம் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தால், லெபனான் எல்லை பகுதிகளுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தால் இந்த போரில் ஈரான் வலுக்கட்டாயமாக இழுக்கப்படும். அதுதான் இன்று மிகப்பெரிய முக்கிய கருத்தாக மாறியுள்ளது. ஈரான் தனது அதிகாரப்பூர்வ பேச்சுகளில் இஸ்ரேலை ஒரு போலி அரசாங்கம் எனவும் இஸ்ரேல் உண்மைகளுக்கு முரணானது எனவும் பல இடங்களில் குறிப்பிட்டு வருகின்றது. அதேபோல ஈரானின் பரம எதிரியாகவும் இஸ்ரேலையே முன்னிறுத்தி வருகின்றது. ஒருவேளை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த போர் நிறுத்தம் மீறப்பட்டால் மீண்டும் ஈரான் போருக்குள் தள்ளப்படும் அபாயம் காணப்படுகின்றது. இதுதான் இன்று மிக முக்கிய கருத்தாக மாறியிருக்கின்றது. இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகின்றது? இந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நிலையை எட்டப் போகின்றது? உண்மையில் ஈரான் அமெரிக்க போர் முடிவடைந்து விட்டதா அல்லது இஸ்ரேல் லெபனான் போர் முடிவடைய வாய்ப்புகள் உள்ளதா? வெறும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள் அறிவு. இது IBC தமிழ்.